ஒரு ஆடவர் வருகிறார். வனக்காவலாளி. காவலாளியா? இல்லை, ராமாயணத்தில் மிகச்சிறந்த வீரன், அப்பேற்பட்ட ராவண சரவணையை அழித்த, ஆணவத்தை அழித்த காவலியிலே மிகச்சிறந்த வாலியா? இல்ல வெறும் காவாலி பயலா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியும் ஆணவம்? என்னத்த ஆணவமாக? அப்படி என்ன ஆணவமாக தாங்கள் இருக்கிறீர்கள்? தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு வேளையாவது முறையாக செய்தீர்களா? அதை நான் கேட்கவில்லை. நீங்க அப்ப போட்டாலும் சரி, நீங்க முறுக்கு பொழிஞ்சாலும் சரி, இங்கே கதை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆளோளம் சோ இரு பெண்கள் போட்டாங்கல்ல, யார் ஒரு பேர் என்ன? ராதாகிருஷ்ணன் அண்ணே. ராதாகிருஷ்ணன். அது மேடைக்கு கீழே ராதாகிருஷ்ணன் அண்ணே. எப்படி பேசுறாரு பாருங்க. மகனே வீரதேவா, இவருடைய வேலை என்ன தெரியுமா? இந்த நாடகத்துல கோமாளி பையன். எனக்கு செய்ய வேண்டிய வேலையை நீ தாங்கள் முறையாக செய்யவில்லை. இதெல்லாம் நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த பாடிக்கு இவ்வளவு கோபம் ஆகாது. முறையாக ஒரு வேலையை செய்தார் ஐயா. வருகிறார் வனக்காவலாளி. அவரை சந்தித்து விட்டு பிறகு கவனிக்கலாம். நாராயணா, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, கிச்சு சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே வாங்கி வச்ச பிரியாணி கொட்டைய கேட்கலச்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சு சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல. அண்டா குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான், எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்களை வச்சுத்தான், எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுத்தான். அண்டா குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான், எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்களை வச்சுத்தான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்களெல்லாம் எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். தொடைய தொடைய அடிச்சு விடிய காலம் தொட புண்ணு வரப்போகுது. இருக்க இருக்க கீழே வேதியங்குடியில கூட்டம் சுருங்குது. ஆமாண்ணே. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறீங்க. ஆனா அந்த குளூர்லயும் உட்கார்ந்துருக்கே பாருங்க, உங்களை நான் எதை பிடிச்சி நான் என்ன செய்ய, என்னத்த காலுகை தவிர எதில் விழுந்து கும்பிடுவேன்னு யோசிக்கிறேன். சேஜிப்பு இருக்கா என்ன இங்கிட்ட மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? இதை கொஞ்சம் டோசர் பண்ண முடியுமா? அப்போ பெரிய பக்கெட்டை வச்சு அள்ளி. என்னத்தான் நீ சிரிக்கிறது? பயங்கரமாக இருக்காத்தா. மாடுகளெல்லாம் அத்துட்டு போயிடும் போலையாடா. வந்தார் ஒரு சாமியார். சாமியானே, சாமியார் வந்து எனக்கு சட்டம் போடுறேன், நான் ரீப்பரே பார்த்தவேன், எனக்கு சட்டம் போடுறேன். கிரகம் பிடிச்சிருச்சு எனக்கு, போயிட்டு ஒண்ணுக்கு வந்துட்டு வாங்க. ஏ நீ எந்திரிச்சு போடா வெண்ணமேனே. சரி, 2000 ஆண்டு
2000 நான் சந்திச்ச நாரதர் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். கதை பாடல் மட்டும் பாடி நாடகம் போய்கிட்டு இருந்துச்சு. வரட்டு ஒம்புழுத்தார் வள்ளிகளை என் தாத்தேன் வரிச்சொரு பழனியப்பேன். அவர் செத்து போயிட்டாருனே. இந்த இடி விழுந்துருச்சுல, நீ கை தட்டுனா கேதத்துக்கு வந்துட்டேன். எங்கள் தாத்தா வரிச்சூர் பழனியப்பேன். வரிச்சூர் என் பேலை கேட்டால் கரிச்சாங்குருவி கூட கத்துமுடான்ட்டேன். அப்படி பேசுவார். அதுக்கப்புறம் என் சித்தப்பேன் மதுரை, இன்னைக்கு சினிமா நடிகராக இருக்காரே புரட்டா சூரியன்னு, அவருடைய சொந்த மாமை 5.5 கட்ட ஆறுமுகம் என் சித்தப்பனை சந்திச்சு. அவரும் செத்து போயிட்டாருனே. கொஞ்சம் இருங்க ப்ரோ, குளிருக்கு படபடன்னு வருது. ஒரு கேள்வி 16 பதில் கூட அந்த கேள்விக்கு சொல்வார். அப்படி ஒரு திறமையான கலைஞனை இனிமேல் இந்த உலகம் பார்க்காது. புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்துக்கே பெருமை சேர்த்த எங்கள் அண்ணன் முத்தப்பா அண்ணே, அவரை சந்திச்ச வேணா. ஐயோ சத்தியமா அவரும் செத்து போயிட்டாருங்க. கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இரு. பதக்குன்னு ஏன் சொல்ற? சிரித்து சொல்லு. அள்ளிநகர ஆதிநாராயண நாரதர், அவரை சந்திச்சவன். அவரும் போயிட்டாருங்க, செத்து போயிட்டாரு. தம்பி கொஞ்சம் இப்படி வாவேன். வேலை அடிப்ப. நீ கீழே வேதியங்குடிக்கு நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? இங்கே வாடா. அண்ணே வேணாம்ண்ணே. இங்கே வாடா. ஊர் அறதையும் குறும்பி தெரிச்சு போங்க. வேணாம்ண்ணே, நாளைக்கு நாடகம் இருக்குண்ணே. நாடக உலகத்தில் பாட்டு பாடி நான் சொன்னேன், கனி உனக்கு தெரியும். அப்போ நீ சின்ன பையன். தெரிய சின்ன பையன். அவன் தெரியலன்னு சொன்னால் வண்டியில் ஏற்ற மாட்டேன்ல. வாங்கி கொடுத்த பிரேரேஜெலாம் கக்க சொல்லுவேன், சும்மா இல்லை. தேவகோட்டை அருகாமுள்ள கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவேனா? மறுக்க முடியுமா? அவ்வளோ ஒரு ஆளை சந்திச்சேன். நீ என்னமோ கருவநத்து மாதிரி இருந்துக்கிட்டு கோடி அருவி கட்டுது எங்கள் உம்மால ஓமேல அந்த அளவுக்கு வந்துட்டியா? என்னத்த மூடிக்கின்னு இருக்கிய? இந்த பொம்பளைய போக சொல்ல அரைஞ்சிருவேன் டான்ஸ். நாரதர் நல்லா பாடினாருன்னு நினைக்கிறவங்க மனசை தொட்டு உங்கள் சாமியை வேண்டி கைதட்டுங்க பார்ப்போம். அப்போ உன்னை புலந்துட வேண்டியதேன். இவனை ஆளு சேர்த்த அன்னைக்கு நீ எனக்கு எதிரி ஆயிட்ட. ஏன்னே சாமி மேலே எவ்வளோ குலவெறி? உனக்கு தெரியாதுப்பா. அப்போ நீ தவந்துக்கிட்டு இருந்த தண்ணியை போட்டு புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கம் வேறண்ணா குறிச்சி உனக்கு தெரியும். அங்கே தான் எங்கள் 2 பேரும் சண்டை வந்துச்சு. எதுக்கு சண்டை வந்துன்னு கேளு. எதுக்குண்ணே? குட்டே பிஸ்கட்டை தின்ட்டாப்புல. அதுக்கு அந்த குட்டே 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 இவ்வளவு என்னத்தை நீ நாரதர் எந்த ஊர்லையாவது என்னத்தன்னு சொல்ல. இன்னைக்கு இந்த மேடையில் தெரியும், விடிஞ்சால் தெரியும் எத்தனை பேர் போதையில் படுத்து கிடக்குன்னு தெரியும். என்ன நடக்கும்னே எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. உட்காந்துருக்கிற எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? இந்த மிருதங்கார கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லு. நத்தின்னு அடிச்சு எவன் கூடிய கெடுக்க அடிக்கிறியோ? நத்துங்க நத்திந்து கனகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார் ஆனந்தி ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. டிங் டங் வர சொல்லு அந்த ஜாமியார். ஆமா, அவர் மியூசிக் போட்டாத்தே அவன் மியூசிக் சென்டருக்கு வருவார். சோல்ட்ரு 17 இறக்கம் 2 அடி. அவன் வெட்டிக்காரன்னா டெய்லரா? அங்கன போய் நெஞ்ச விடச்சுக்கு நிற்கிறிய முண்டை குளிருக்கு ஒன்றும் பண்ண முடியல. வாப்பா வேட்டவா போதும், வாடகை எடுத்தது போதும். அங்கே போ. பாருங்கள். செங்கக்கல் வணக்கம். ஆலப்பிளாக் வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு. எம்சன் என் வீட்டு பிரச்சனை இது உனக்கு தேவையில்லை. வந்தாரை வாழ வைப்பது தமிழ் நாடு. ராம்கோ அபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவோரை ரூம் போட்டு டால்மியா சிமெண்ட் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மையை சுப்பில்லா கூலி பண்டம் மறை திருவுநாத கிரிபுலம் போய்
பேசிக்கிட்டு இருக்க இல்லையானா? நான் கோடாங்கி வர்ணிப்பேன், உனக்கு தேவையில்லை. பேசிக்கிட்டு இருக்கும்போது முறைப்படி பேசு. அப்ப போய் ஷாம்பையும் உப்புச்சப்ப எடுத்துட்டு வரவா? எதுக்கு? முறையண்டி ஏபி வந்தாரே வரவேற்கும் முறைப்படி பேச சொல்றேன். முறைப்படி. என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். என்ன தெரியும்னா இது தெரியும் சொல்லு. உன் செல்லுல சார்ஜ் இல்லாதது கூட எனக்கு தெரியும். 2 பாயிண்ட் மினுக்கு எரிஞ்சு போய் ஏத்திக்க. மருதமணி கிளம்பிடுவேன். அது இப்ப தேவையில்லை. நன்றி, நாளைக்கு பார்த்து அதை பார்த்துக்கலாம். என்ன பேச தெரியும் உனக்கு? சாதாரண விஷயம் ஏதாவது தெரியுமா? காரக்குடி சுற்றளவு எவ்வளவு சொல்லு. அது வேலுமுருகன் புரோட்டா கடையில சால்னா ஊத்துறாங்கல்ல, அந்த சால்னாவுக்கு என்ன சேர்க்கிறாங்க சொல்லு. அது சேர்க்க வேண்டிய பொருள் தான் சேர்ப்பாங்க. எல்லாம் தெரிய முடியல. சேர்க்க வேண்டிய பொருள் அது முக்கியமா? இப்ப சிலிண்டர் இந்தியன் எவ்வளவு? 900 ரூபாய். பாத்தியா, சாமியார் இதெல்லாம் போய் கத்துக்கிட்டேன்னு நாடா என்ன வழங்குமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய சாதாரண விஷயம் தானையா? என்ன புராண புயல் என்றார்களே நாங்கள்? புயல் கிடையாது, நான் கஜா. என்னது கஜா புயல்? நீ எந்த புயலாவ இருந்துட்டு போ, புராணம் பேசுவியா? பேசுனா பேசுவேங்க. நீ இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன்னு சொல்லும் போதே நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆமா. புராணம் மொத்தம் எத்தனை? 2. ஏய், புராணம் 2ஆயா? புராணம் 2ஆ? 2ல இருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்ல வரேன். ஏன் பதட்டப்படுற? அப்படி சொல்லுங்க. மொத்தம் எத்தனை? 18 புராணங்கள். சைவுடியா? சபாஷ். சபாஸ் கிடையாது, அசோக். அசோக் இங்க இருக்கு. அன்னைக்கே சொல்லிட்டு அசோக்னு சொல்லாதண்டு. 18 புராணம். 18 புராணத்தை அப்புறம் பேசுவான். 18 புராணத்து பேரை முதல்ல நீ வரிசையா சொல்லி வா. பா தி அது நான் வளர்க்குற ஆந்த நல்லவன் தனி எடுத்த மாதிரி எங்க தூக்க மாத்திரை போட்டிருக்கேன், அதே வந்துருக்கு. அப்படியா? சரி விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 18 புராணத்து பேரை சொல்லுங்க நீங்க. ராமாயணம். ஏய், ராமாயண புராணமா? இல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும்ட்டேன். ராமாயணம் தெரியுமா? என்னங்க ராமாயணம், மகாபாரதம், பகுத்தறிவு, 10 பாட்டு, 8 தொகை, அகநானூறு, புகநானூறு, மல்லிகைப்பூ 200. புகநானூறு எங்க அப்பா இருக்கு? புறநானூறு மொட்டனாக்குங்க, அது 10 ரூபா. யாரு அவர் வாட்டி வந்து இருக்கா? நீங்க யாரு பேசிக்கிட்டு? யாரு இது? கருது வண்டி கூப்பிட வந்தவன். இறங்கி போயிருவாப்ல. அப்ப எங்க அண்ணன் தாங்க லூசு. ஏங்க அப்படி சொல்றீங்க? பாக்க 5 மாத்திரை போடணும்னு 1 மாத்திரை இல்லை இன்னைக்கு. சாமியாரா வெறும் கொண்ட முனி. முனியா ரத்த புளி கொடுப்போமா? ஏய் பேசுவோமா? பேசுவான். நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்றாருங்க. அவர் பேசுறா பேசுறா 2 பேரும் பேசுவோமா பேசுவோமா செய்வோமா செய்வோமான்னு கேட்டுக்கிட்டேன். என்ன பேச மாட்டற? நீங்க கோபப்படாதீங்க. சம்பளம் வாங்குற நேரம் கடுத்து விட்டுறாத. 18 புராணத்து பேரை சொல்லியா? 18 எனக்கு 19 புராணமே தெரியும். சரி 19 சொல்லுங்க நீங்க. 18 சொல்லுங்க. நான் சொல்லவா? பேசி பாப்பமா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ண புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ய புராணம். ஆடு மாடுக்கு தீவனம் வைக்கணுமா? ஏய், புராணத்து பேரா சொல்லுங்கடா. ஆடு மாடுக்கு தீவனம் வைக்கணும். பிரம்ம புராணம். சொல்லியா? பிரம்ம புராணம். பிரம்ம புராணம். ஆமா, அடுத்து வாங்க. வந்துட்டீங்க? ஆமா, வந்துட்டீங்க. வந்துட்டேன். ஏய், நீ வந்துட்டல. ஏய், நீ வந்துட்ட. உள்ள போறேன். அது புராணத்து பேரை சொல்லியா? பிரம்ம புராணம். ஆமா ஆமா. பிரம்ம புராணம். அடுத்து சொல்றா. அதுக்கு அடுத்து வாயு புராணம். பிரம்ம புராணம் சொல்றா. கிராம புராணம் இல்லையா? கிராம புராணம். உன்னை யாரா எறும்பு கடிச்சு வந்துச்சு வந்துட்டியா? உன்னை யாரு எழுப்பி விட்டா? பிரம்ம புராணம். ஒரு வார்த்தையில சொல்லிர வேண்டியதானே. தெரியல. தெரியாத அப்ப? சரி, அடுத்த ஆளை கூட்டிட்டு வா. நீ காட்டி கொடுக்குற. நீ வண்டியில யாராவது வெண்ணமேனே போடா மயிர்மேனே. எனக்கு தெரியாதா? தெரியல என்ற ஒரு புராணத்தை சொல்ல சொன்னேன். தெரியலன்னு புராணம் இல்லையா? இருக்கு. நீங்க படிச்சது தெரியாதுன்னா எங்களுக்கு தெரியல. ஐயா, வீட்டுல மூத்தவளை கேட்பாங்களா? எதா இருந்தாலும் இளையவளை கேட்பாங்களா? மூத்தவளை தான் கேட்பாங்க. எலி மண்டையும் எசாயிட்டானடா, கெட்ட வயவன். பிரம்ம புராணம், வாயு புராணம், ஆமா, அக்னி புராணம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். 3 தானே வந்திருக்கு. 18 மொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல. என் வயசுக்கு போல பேசுற நீ பேசுற வெண்ணமேனே. ஏங்க இவருக்கு தெரியும்லங்க. வாடா. ஆமா, பேசிட்டல. பேசி பாரு சாமியோட பேசு. ஏய் போறாடே போ.
அதுக்கு அவன் அத்தை கோழி சம்பளம் முடிஞ்சிச்சுன்னு 3 தானே சொல்லிருக்கீங்க, இன்னும் இருக்கு. நான் 3 சொன்னா நீ 7 சொல்லியா உன் வேஷத்துக்கு? சேர்ந்து சொல்லுவோமா? ஆ. வாங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், ராவணபுராணம், கூர்மபுராணம், வச்சபுராணம். 700 அவனுக்கு ஒரு 500 வண்டி பெட்ரோல். என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏன் சொந்தவதுங்க நீங்க பேசுங்க. உடனே ராமாயணம் பேசுவோமான்னு உடனே சொன்னீங்கல்ல? ஆமா பேசுவோமா? பேசுவான். ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? என்னங்க என்ன வச்சிருக்கியா? நீ என்னையா நீ பேசுற? வச்சிருக்கியா? அதே வச்சிருக்கியா? எத்தனை வச்சிருக்கிய? அவன் ஏகப்பட்ட ஒரு கிலோ கணக்குல வச்சிருக்காவே. நான் கேக்குறது நீங்க சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. நான் கேக்குறது வச்சிருக்கேங்க. எத்தனை காண்டா வச்சிருக்க? 1.5 கிலோ நம்ம இருந்துச்சு நேத்து. என்னடா ஏய் 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 1.5 கிலோல நான் 2 எடுத்துட்டேன். என்ன பேசுறீங்கன்னே எனக்கு தெரியலையே. இங்க அண்டம் தானே 7 காண்டம்யா. 7 ஜீப்புங்க. அவன் பெரிய ஆஜிபத்துல டப்பா கணக்கா அள்ளிட்டு வராங்க. எவ்வளவு? ஏய் அவ்வளவுதான். சாமி அதெல்லாம் காசுல வாங்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மொத்தமா கொட்டி வச்சு நானும் போனோம் இப்படி அள்ளுவே பாத்துக்க. ஏய் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கியா காண்டத்துக்கு? எங்க வாங்குனீங்க நீங்க? ஆஸ்பத்திரியா? மெடிக்கல்ல பிராண்டட் வந்து 70 ரூபா. மெடிக்கல்ல கிடைக்காது தம்பி. பெரிய பெரிய யானை ஆலயத்துல யானை காண்டமே இருக்கேன். யானைக்குமா ஞானம் வளர்றதுக்கு தான் அந்த காண்டத்தை சொல்றது. ஞானம் வளர்றதுக்கு தானே. ஞானம் இல்ல அவன் சொல்றது யானையே சொல்றான். சாமி என்ன நீங்க பேசுறீங்க? ஒரு எங்க வாங்க ஆஸ்பத்திரியில கிடைக்காது. எங்க தெரியுமா கிடைக்கும்? எங்க? பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் தெரியுமா? பெரிய ஆஸ்பத்திரியில கிடைக்குது. நீங்க என்ன பெரிய ஒரு புண்ணிய எவ்வளவு பெருசியா? என்னங்க சிரிக்கிறீன்? அளவு தக்கணும் இல்ல ஒரே அளவுதான். அதான் தவறு. நான் வாங்கினேன் ஒரு காண்டம். நான் வாங்கினேன் ஒரு காண்டம் 1500 ரூபா. ஒரே ஒரு காண்டம். நீங்க யாரும் விவரம்லாம் சாமியார் பையா இருக்க. அத போய் காசு காரைக்குடி முழுக்க அலைஞ்சேன் கிடைக்கல. நேத்து எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டு அவன் பழுவுன்னு ஊதுறான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் ஆனந்தியா? என்ன சாமி கொஞ்சம் கூட இது சாமி புண்ணியத்தலத்துல போய் எதை போய் வச்சு பேசுறீங்க? நான் புண்ணியஸ்தலத்தெல்லாம் இப்போ வச்சிருக்கேன். அதை போங்க அடிச்சான். எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க வீட்டுல பூஜை அறையில வச்சிருக்கேன். ஏயா இதை போய் பூஜை அறையில போய் வச்சுக்கிட்டு பூஜை அறையெல்லாம் வைக்கணும். இதை ஏன் ராமேஸ்வரத்துல போய் தலைமுடி விட்டு டெய்லி பூஜை பண்ணுவேன்? பூஜை பண்ணிட்டு தானே இருக்க. தீப ஆராதனை ஏத்துவேன். நீ என்ன பேசுற? நீ ஒரு காண்டம் எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு பெருசு. அணகுண்டா இருக்கும். ஏன் ஆயுத பூஜைக்கு சந்தனம் தொட்டு வைப்பையா? என் ட்ரம் செட்டை வச்சு காரைக்குடிக்குள்ள ஊர்வலம் போவேன் தூக்கிட்டு. தண்ணியில நனைஞ்சிருச்சுன்னு மடிச்சு பத்திரமா வச்சிருக்கேன் பூஜை அறையில. தண்ணி பிஞ்சு இல்ல இல்லையே அப்படிலாம் கிடையாது. பிஞ்சு வச்சுன்னு தச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நாங்க எத்தனை பேர் எங்க அப்பா எங்க எல்லாரும் பயன்படுத்துறோம்ல. கிளியத்தானே செய்ய எங்க தாத்தா முதற்கொண்டு. அதான் இந்த காலத்துல இப்படி கஞ்ச குடும்பமா இருக்கீங்க. ஏய் அவங்க தாத்தா வச்சிருந்ததா உங்க அப்பா வச்சிருந்தாரு. எங்க அண்ணன் எப்படின்னா ஐயோ ஓவராலா மடிச்சு பத்திரமா வச்சிருக்கான். ஏன் அதனால கிளியாம பாத்துருக்கேன். அவங்க பார்த்துட்டு இப்படியா ஒரு கஞ்சத்தனமா என்ன சாமி இப்படி இருக்கீங்க நீங்க? உங்க தாத்தா வச்சிருந்தத போய் உங்க அப்பா வச்சிருந்தாரு. வச்சுக்கிற வேண்டியதானே. பாதுகாப்பா வச்சுக்கிறோம்யா. அதெல்லாம் புனிதமான தம்பி. தூக்கி போட்டுற முடியுமா? நான் அப்பயே தூக்கி என்ன என்னத்தை நீ சொல்ற? அவன் என்ன சொல்ற? அதானயா ராமாயணம் பேசுவோம் நீங்களேங்க. அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீங்க எந்த காண்டத்தை சொல்றீங்க? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் இருக்கையா. 7 காண்டம் இருக்கு இல்லையா ராமாயணத்துல? ஆராயனா நாராயணன் போடுவாரா? எது அவரை பத்தி? அவன் பாட்டு அவரும் பாட்டு போடுவாரு. நீங்க யாருன்னே தெரியல. அபிஷேக பிரியா சிவா. என்னையா அப்படி பேசுறேனா? எப்படியா சொன்னேன்? பேரை சொல்லுங்க. பேரு எப்படி சொல்லணுங்க? கஜுக்கு கஜுக்குன்னு சொல்லு. கேளு. பேர் என்ன? கிஜுக்கு கஜுக்குன்னு சொல்லு. பேரை கேட்டா சடக்குன்னு முடிங்க. நாரதர். அதுக்கு என்னப்ப? நீதானே கேட்ட? சரி சரி உங்க பேர் தானே. நாரத மகிழ்ச்சி. என்ன ஜோலி வாக்குறிய? கழகம் செய்வது என்னுடைய தொண்டு.
சண்டை ஓடுறதா? கால் வைத்தால் கலகம், நாட்கடந்தால் நன்மையிலே முடியும் ஐயா. சரி சரி. பொழப்பு என்ன வாக்குறிய? அதாயா கலகம் பண்றது. மாதம் ஒரு 20 ரூபா வருமா? 20 ரூபாயா சம்பளம்? எப்படி கட்டுப்படி ஆகும்? அது ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்குனாலும் 30,000 தரும்ல. அப்படிலாம் இல்லை. பொதுநலவாதி. ஆமாங்க, காசு பணம்லாம் இல்லை, சும்மாவே பண்றது. காசு பணம்லாம் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைய? ஆசையே இல்லப்பா, அப்புறம் எங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைய? குளிருக்கு விட்டு வந்திருப்பாரு போல. ஏய், ஆசை இல்லப்பா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லக்கூடிய 3 ஆசையில வெறுத்துட்டேன். கொஞ்சம் கூட இல்லைங்க, இருக்காது. எனக்கு மாதிரி உங்களுக்கு மனசுல ஆசை இருக்காதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏன் ஐயா அப்படி வெறுத்து விட்டீர்கள்? துறவரம் போட்டு விட்டீர்களா? அப்படித்தான். நீங்க என்ன மாதிரி இருக்கீங்களோ. நான் ஆசை வெறுத்துட்டேன் தம்பினா. சாமி நீங்க வெறுத்துட்டீங்க, நான் வறுத்துட்டேன். அவருக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. என்ன பண்ணி செய்வனையா? ஆசை வர்ற மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா? என்னைய பார்த்தா என்ன லேகி காரைக்குடியில இந்த சவராஜக்காரன் எடுத்துக்கிறாங்க. சாமி கேட்டதே ஏதாவது மலையில இருங்க இருப்பீங்க, அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் தம்பி, கண்டிப்பா அமையும். ஆமா சாமி, நல்லா இருப்பீங்க சாமி. கொடுக்கா எப்படியாவது நீங்க உங்களுக்கு என்னையா புளிஞ்சு வாங்கிக்கையா? புரிஞ்சு வாங்கணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு? எப்படி ஆகும்? ஆசை என்ன தானே ஆகும். உனக்கு அப்புறம் ஆசை இல்லாம அப்புறம் எப்படி என்ன ஆசை கேட்கணும்? வர்றது மாதிரி எனக்கு ஒண்ணு சூப்பராவே. ஏய் போயாகிட்டு மனசுல ஆசை வர மாட்டேன். வேற எதுவும் கேட்கணும் ஆசைப்படல? மூஞ்சியை பார்த்தா நல்லா மாதிரியே இருக்கேன். டிக்கெட் வரும். எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? கேட்டோன்னு கிடுகிடு நடுங்கி போயிருவீங்க. அப்ப சொற்ற போட்டு வரேன். ஏய் பிரம்மா. அடங்கம்மா. ஏய் அப்ப உங்க அம்மா? அவரு எனக்கு நல்லா தெரியுது. ஒன்னாவது கூட காரைக்குடி சந்தைக்கு வந்துட்டார்ல. யாரு? அவர்தான் உங்க அப்பாவே. காரைக்குடி சந்தைக்கு வந்தாரா? ஆமா, பிரம்மான்றது அவர் தானே. நீ சொல்றது பரமன சொல்ற, நான் சொல்றது 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம். அதே ஏய் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி அசிங்கமா நான் என்ன பேசுனேன்? சாமி நோனி இப்படியெல்லாம். ஏய் 4 வகை யோனி அண்டசம் சராயசம் சுவதசம் உப்பிசம் என்று சொல்லக்கூடிய படைப்பின் முறை. சரி சரி. உங்க அப்பா பிரம்மதேவன் ஐயா படைப்புக்கு அதிபதி. எங்கன்னு இருக்காரு? மேலோகத்துல சத்தியலோகம். சட்டியை போடுத்துக்கிட்டா? சத்தியலோகத்துல இருக்காரியா? உங்க அம்மா? வெள்ளை களை விடுத்து வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருக்கிறாள். வெள்ளை அரியாசனத்தோடு நீ சரியாசனம் வைத்த தாயை என்பார்களே கலைவாணி. ஓ உங்க அம்மா கலைவாணியா? ஆமா. நாவுக்கு அரசி, சொல்லுக்கு அதிபதி. அடாடாடா இருக்கட்டும் இருக்கட்டும். அவருடைய புத்திரன் நீங்க. ஆமாங்க. இந்த இடத்துக்கு வந்த நோக்கம் என்ன? நீங்க யாரு? அப்பா இருக்காருல. ஆமா. அப்பாவோட சின்னமாவத்தான் அத்தம்மையனுக்கு கட்டினது. அப்பாவோட இதெல்லாம் கேட்டனா நீ யாருன்னா அதை சொல்லியா? அதேங்க சொல்லுங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மா இருந்தா இல்ல. ஆமா. எங்க அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ணும் போதே எங்க அம்மா முறை கட்டு போய் சித்தி வேணும்னு சொல்லி பிடிச்சு. சித்தி வேணும்னு சொல்லும் போதே தாலி கட்டினதுக்கு அப்புறம் பொண்டாட்டின்ட்டாங்க. சரி. ஏதாவது புரியுதாடா? சரி. அப்படி சித்தி வேணும்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து அம்மாவை கல்யாணம் பண்ண வரும்போதே ஐயா கூட விழுந்தது. யார் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது? என்னப்பா அது? சரி சொல்லு. சரின்னு அப்பா தாலி கட்டிட்டு அம்மாவை கூட்டு போகும்போதே செவர் இடிஞ்சது. செவர் இடிஞ்ச தலைமை நான் கேட்கிறேன். இப்ப ஏங்க எங்க குடும்ப கஷ்டத்தை கேட்க மாட்டேங்க. சரி 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 சரி. செவர் இடியும் போதே செவத்துக்குள்ள இருந்து அவன் எந்திரிச்சு போனது. சரி. என்னையா கேட்ட? என்னையா சொல்லிக்கிறீங்க? சொல்ல விடுங்கப்பா. யாரு இப்ப விடல, நீ சொல்லுப்பா. அப்படி அம்மாவை வந்து அப்பா முதல்ல என்ன சொன்ன? முதல்ல சொன்னதுல இருந்து சொல்லு. முதல்ல என்ன சொன்ன? வாத்தியாரே சி சாமி. யாரு வாத்தியார்? அப்ப முதல்ல முடிஞ்சிட்டு அம்மா வெளியே வந்தவனே ஐயாவோட கட்டில் ஒடிஞ்சது. என்ன அம்மா முதல்ல போனதுக்கு ஐயா கட்டில் ஒடிஞ்சதுக்கு என்னடா? நான் என்ன கேக்குறேன், நீ கட்டில் உடைஞ்சா சொல்லாத. அப்பா இருக்காருல்ல. ஆமா. அப்பாவோட அண்ணன் இருந்தார்ல, அண்ணனோட தம்பி தான் மூத்தவரும் இளையவரும் கூடி பேசினதுனாலதான் அந்த இளையவரோட மூத்தவர் இருந்தால நடுவில் வந்துதான் பஞ்சாயத்து கேட்கும் போதே கடைசி ஆள் ஓடி போகும்போதே அந்த மூத்தாளோட இளையாள் இருந்தால இவங்க ரெண்டும் தள்ளுமுள்ளி ஆகி போச்சு. யாராருக்கு தள்ளுமுள்ளாச்சு? தள்ளுமுள்ளானது யாராருக்கு? அதை சொல்லிட்டல. என்ன சொன்ன? முதல்ல சொல்லு. இப்ப நீ சொன்னத நீ யாருன்னு கூட சொல்ல வேணாம். இப்ப நீ சொன்னதை திரும்ப மட்டும் சொல்லிறியா? அது சொன்னா நான் எனக்கு லூசுன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. தெரியாது ப்ரோ, ஒரு தடவை தான் சொல்லி மறந்துடுவேன்.
அம்மா இருக்குல்ல. ஏய் அம்மா இருக்கு ஆத்தா இருக்குன்னு சொல்லிட்டயா நீ யாரியா நீ? எத்தனை வந்தா அம்மா இருக்கு அம்மா இருக்குன்னு சொல்லுவ. அப்பா வேற என்னன்னு கேக்குறீங்களா? நான் கேக்குறேன் நீ யாரு முதல்ல? அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் பிறந்ததுனால தான் என்னை மயன்னு சொல்லும் போதே மாமன் பூரா என்னை வந்து மச்சினன்னு கூப்பிட்டது. மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க மருமையன் மச்சினனை இப்படியா கூப்பிடுவாங்க? மயங்க தாயா கூப்பிடுவாங்க. அப்பாவுக்கு அம்மா பிறந்தனால என் பேர் வீரத்தேவன், எங்க அண்ணன் கிள்ளி வளவன், அவன் சேங்கை மாறேன். அப்படியா? அவன் லெஃப்ட்ல மாறேன் ரைட்ல மாறேன். உள்ள சத்தம் கேட்டுச்சுப்பா. சோனு தான் கேட்டுச்சு. ஆளோலம் சோ என் தங்கச்சி வள்ளி. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. நம்ம ஆளுதான். நம்ம ஆளுனா கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளையா? சும்மா அருவ குழிக்கு கூட்டு வந்திருக்கேன். இந்த பிள்ளைய கூட்டி வந்து விரியல உங்க உங்க அம்மாச்சி வந்தவனே ஜோசியர் சொன்னார் உனக்கு நல்ல காலம் உண்டு. அழைத்து வாங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு. போங்க கூட்டிட்டு வாங்க உடனே கூட்டிட்டு வாங்க. ஏனே காசு தருவாங்களா? நீங்க போங்க, நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். படபடன்னு வருது. ஏனே இந்த காரைக்குடி பக்கம் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சரியான பேர் இல்ல, மக்கள் சரியான எதிர்பார்ப்பு. அப்படி இருந்து இந்த ஆள் படக்குன்னு கூட்டி விடுறான்ட்டாரு. எனக்கு வந்து பத்திக்கிட்டு வருது, கைகலப்பாயிப்போம். ஏய் இதுக்கு போய் எதுக்கு பத்தி கைகிழப்பு? நம்மளுக்கு இன்னொரு பதவி சேர்த்து கிடச்சிருக்கு. காரைக்குடியில் ஒரு ரூம்பு போடுவோம், தேவைக்கோட்டை பக்கத்தில் டவுனுக்கு அதில் வருமானம் தனியாக கிடைக்கும்டா. ஏன் உனக்கு சாண்ட மாதிரி தான் நீ என்கிட்ட விட்டுட்டு போயிருப்பா, நான் பார்த்துக்கிறேன். எதை கூட்டி விடு? இந்த கூட்டி விடுறத என்ன ரேட்டு கட்டாதடா. ஏய் ரேட்டு பார்த்து பேசிக்கிடுவான், ஆளை பார்த்து பேசிக்கிடுவான். மணியண்ட மாதிரி ஆளுகிட்ட 1000 சேர்த்து போடுவோம்டா. அண்ணே எனக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுண்ணே. நீ டோக்கன் கொடு. சரி போஸ்டிங் கேட்குறாடா. கனி கனி அதாவே இருக்கட்டும். அவன் ரூம் பாய். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா, எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா உமத்துற தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டால கைகோத்து செல்வோமடா ரெண்டு பேரும். கண்ணே வெள்ளையம்மா வாமா, அப்படி மரியாதை பேசி பெருத்த அவமானம்னே. ஏய் விட்றா, பொம்பளை என்னடான்னு கேட்டா அதெல்லாம்
இங்கே நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்துருக்கு. எங்க இருக்கிறா? அந்த அரிசி எங்க இருக்கிறது? ஏமா நான் என்ன அரிசி எடுத்து கிடையாது. பாருங்கள், உங்களுக்கு பொங்கலை கிண்டி உங்கள் கையில் நான் ஊட்டி விடுகிறேன். அடுப்பு அமர்த்தி புரிவேன். அங்க இங்க வாடகைக்கு களி கிண்ட தெரிஞ்சாலுக்கு பொங்கல் கிண்ட தெரியாதா? எனக்கு சுகர் இருக்கு, சக்கரை பொங்கல் வேணாம், வெண்பொங்கல் கிண்டுங்க. நீ கவலைப்படாத அண்ணா, கொஞ்சம் உப்பள்ளி போட்டா வேலை முடிஞ்சு வச்சு. நம்ம இடத்துக்கு சாமி சாணி சத்தம் இல்லாம வாங்க, ரைடு ஓவருங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்க வேண்டாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்க வேண்டாமா? இந்த பொம்பளையே காத்துப்பட்டு அடிக்க வேண்டாமா? இந்த பொம்பளையே காத்துப்பட்டு அச்சம் மண்டம் நான்னம் மறந்தாச்சம் அதோடு அடிக்கிது குளிர். யார பத்தி இங்கே கொம்பை போல கழக பிரியராக நடிக்கும் எனது அருமை மாப்பிள்ளை ரஞ்சித் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னடை போற்றப்படுகிறது. ஏன் இப்படி எல்லாம் நானா பக்கம் வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? இங்கே பந்தாரி வரவேற்கும் விதமாக உலகன்பாக பொன்னாடை பொருத்தி ஒரு பிடித்திய ஒரு கிராமத்து மக்கள் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். சோத்திரம் ஆண்டவரே, என்ன சோத்திரம் ஆண்டவரே. வாங்க சாமி, ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. அந்த மைக்ல பாட மாட்டீங்களோ? ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆடி பாடி வேலை செஞ்சாலும் குலப்பண்பது வராத வரவேற்றோமக்கு என்னுடைய குலமகளே. என்ன வாழ்த்து அங்க இருந்து ஒட்டிக்கிச்சு. அந்த ஆளு இப்படிதான் வாயை திறந்தா என்னத்த நானா பாட்டு சொக்க வச்ச பச்சை கீழே சுத்த விட்டு பார்த்தது என்ன? ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? சொக்க வச்ச பச்சை கீழே சுத்த விட்டு பார்த்தது என்ன? மொத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? போனதென்ன 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 போனது மானே மானே உறவன நினைச்சேனே நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே அடி மானே மானே உறவன நினைச்சேனே நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே
மானே மானே உறவன நினைச்சேனே நானே நானே உசுருச்சேனே அடி மானே மானே உறவன நினைச்சேனே நானே நானே உசுருச்சேனே பெண்ணே 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 புலோகத்தில் சொல்லுங்க அத்தான். அத்தானா யார் அத்தான்? சாமியை பார்த்து அத்தான்ற அவர் எதா அத்தான்? ஏய் உன்னை இப்போ எத்தனையோ பெண்களை சதித்தாலும் உன்னை போன்ற ஒரு பேர அழகி பார்க்கவே முடியாது. எனக்கு வெக்கமா இருக்கு. கடையில நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. அடுத்த காவல் யார் இருக்கிறது? வள்ளியம்மா இருக்காங்க. அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்குங்கள். அம்மா தர்மம் போடுங்கம்மா. கரெக்டா இருக்கு. எங்க பார்த்தா நமக்கு அப்படியா தெரியும்.